சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எந்த பிசினஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப அருமையான ஒரு யூனிக்கான மாற்று யோசி பிசினஸ் பிளான் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த பிசினஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் வேணும். அந்த இன்வெஸ்ட்மென்ட் வந்து எந்த அளவுக்கு அப்படின்னா, குறைந்தபட்சம் ஒரு 5,00,000 அதிகபட்சமா ஒரு 10,00,000. ஏன்டா நானே பிசினஸ் பண்ண ஏதாவது ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா கூட, காசு இல்லாம தான் நானே தடுமாறிட்டு இருக்கேன். அந்த மாரி இருக்கிற சமயத்தில நீ என்னடா 5,00,000 10,00,000ன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. நான் சொல்ற இந்த பிசினஸ் பிளான் பிடிச்சிருக்கு அப்படின்னா, இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது, எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்தா நமக்கு அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய வரும். வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி இன்னொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நெனைக்கிறேன். நான் வந்து ஒரு 2 பிசினஸ் பேரலலா ஒரே சமயத்தில பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது என்னென்ன பிசினஸ், நான் எந்த மாரியெல்லாம் அந்த பிசினஸ்க்கு மெத்தட்ஸ ஃபாலோ பண்றேன், எனக்கு அதில எந்த அளவுக்கு வருமானம் கிடைக்குது, நான் வந்து அத ஆரம்பிக்கும்போது எந்த அளவுக்கு பிரச்சனைய ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அந்த வீடியோவோட லிங்க்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ் பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். சரி வாங்க இன்னைக்கு இந்த டாபிக் உள்ள போவோம். அதாவது ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் பார்த்தீங்க அப்படின்னா, குறைந்தபட்சம் 5,00,000 அதிகபட்சமா 10,00,000 அதுக்கு மேலேயும் கூட நீங்க பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு கிடைக்கிற இடத்தோட வேல்யூவ பொறுத்து. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லீஸ் அக்ரீமெண்ட் பிசினஸ் தான். அதுக்கு முன்னாடி இந்த பிசினஸ் வந்து எந்த அளவுக்கு வேல்யூ அதிகமானது, எந்த அளவுக்கு இதுல வந்து டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்றேன். என்னன்னா, ஒரு அபார்ட்மெண்ட் சிட்டியில இருக்கு. நெறைய பேர் ரென்டலுக்கு வருவாங்க. ரென்டலுக்கு வர்றவைங்களுக்கு ஒருத்தர் 2 பேர் தங்குற மாரி, சில பேர் தனிப்பட்ட முறையில வேலைக்கு போறவைங்களோ, இல்ல படிக்கிறவைங்களோ எப்படி வேணாலும் இருப்பாங்க. அந்த மாரி இருக்கிறவைங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச வாடகையில ஒரு இடம் கிடைச்சா பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு இருப்பாங்க. அப்ப வந்து தனிப்பட்ட முறையில ஒரு வீடு வாடகைக்கு பார்க்கணும் அப்படின்னா, எவ்வளோ வரும்? 1 பிஹெச், 2 பிஹெச், 3 பிஹெச்சோ ஏதாவது ஒண்ணு. பொதுவா பசங்களுக்கு வேலைக்கு போறவைங்களுக்கு 1 பிஹெச் இருந்தாலே போதும். இல்லைன்னா 2 பிஹெச் இருந்தா போதும். அந்த மாரி இருக்கிறவைங்களுக்கு ஒருத்தர் 2 பேர் சேர்ந்து பண்றாங்க அப்படின்னா, ஒருத்தரே ரூ. 10,000 வாடகை குடுக்குறதுக்கும், 2 பேர் சேர்ந்து ரூ. 10,000 வாடகை குடுக்குறதுக்கும், 5 பேர் சேர்ந்து ரூ. 10,000 வாடகை குடுக்குறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. இந்த மெத்தேட தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். அது எப்படி நம்ம ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு ரூ. 10,00,000 அமௌண்ட் இருக்கு அப்படின்னா, அந்த 10,00,000 அமௌண்ட்ட வச்சு ஒரு அபார்ட்மெண்ட்ல 2 வீடோ, இல்ல 3 வீடோ, இல்ல 4 வீடு இருக்கிற மாரி ஒரு அபார்ட்மெண்ட்ட தனியா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து லீஸுக்கு 1 இயர் அக்ரீமெண்ட் போட்டு வாங்கிக்கணும். இல்ல 2 வருஷம் அக்ரீமெண்ட் போட்டு வாங்குனாலும், அதுக்கு தகுந்த மாரி பேமெண்ட் இன்கிரீஸ் ஆகும். அதுக்கு தகுந்த மாரி நம்ம வந்து லீஸ் கம்பல்சரி போட்டே ஆகணும் அக்ரீமெண்ட். அந்த அக்ரீமெண்ட் போட்டதுக்கப்புறம் உங்களோட பில்டிங்ல எத்தன வீடு இருக்குன்னு மொத்தம் கணக்கு பாருங்க. அந்த வீட்டு கணக்க வச்சு உதாரணத்துக்கு ஒரு ஃப்ளோர்ல பார்த்தீங்க அப்படின்னா 2 வீடு இருக்குன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு 1 பிஹெச் கணக்கு வச்சுக்கலாம். இப்போ 1 பிஹெச் அப்படின்னா நல்லா யூஸ் பண்றதுக்கு ஸ்பேஸ் நல்லா இருக்கு அப்படின்னா, அதாவது அதில வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 5 பேர் தங்க வைக்கிறதுக்கான, யூட்டிலைஸ் பண்றதுக்கான ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா, அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? இப்ப நெறைய இடங்கள்ல தனிப்பட்ட முறையில ஒரு ஆள் 2 பேர் வாடகைக்கு போறாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு ஆளுக்கு வந்து வாடகை இடம் தேவைப்படுது அப்படின்னா, ஷேரிங் அதாவது ரூம் ஷேரிங் ரென்டல் எங்கேயாவது ரூம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அந்த மாரி தேடிக்கிட்டு இருக்கும்போது, அவைங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க வந்து டூலெட் போர்டு போட்டு, அந்த ரூம்ல 5 பேர ரென்டலுக்கு சேர்த்துங்க. 5 பேருகிட்டயும் உங்களோட வாடகைய நீங்க என்னான்னு பேசிக்கணும். ஆல்ரெடி அபார்ட்மெண்ட்ன்னு சொன்னதுனால, அந்த அபார்ட்மெண்ட்ல போர் வசதி, தண்ணி வசதி எல்லாமே 24 ஹவர்ஸ் இருக்கும். 1 இயர்க்கு நீங்க பில்டிங் லீஸுக்கு எடுக்கும்போது, அதிலேயே போர் வசதி, தண்ணி வசதி எல்லாமே இருக்கறனால, அது எல்லாத்தையுமே நீங்க யூட்டிலைஸ் பண்ண முடியும். அதனால பசங்களுக்கு தேவையான தண்ணி சப்ளை வந்து உங்களால ஈஸியா பண்ண முடியும். அது மூலியமா. அப்ப உங்களுக்கு எல்லாமே இருக்கு. லீஸுக்கு எடுத்ததுல உங்களுக்கு இந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கு. ரூம் வாடகைக்கு வர்ற ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கப்போர்டும், ஒரு பெட்டும் தனிப்பட்ட முறையில குடுத்துறணும். அந்த மாரி 5 பேர் வர்றாங்கன்னா, 5 பெட்டு, 5 கப்போர்டு வைக்கிறதுக்கு இடம் தாராளமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். படிக்கிறவைங்க, வேலைக்கு வர்றவைங்க, ஏதாவது ஒரு தனிப்பட்ட முறையில நல்லா செக்யூரான ஒரு ரூம் வாடகைக்கு கிடைச்சா நல்லாருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு, கண்டிப்பா இது வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கும். அந்த மாரி இருக்கும்போது நீங்க வந்து பெட்டு, கப்போர்டு எல்லாமே நீங்க புரொவைட் பண்றனால, கண்டிப்பா அவைங்களுக்கு அதுவும் இன்னும் பெட்டரான ஒரு சாய்ஸாவே இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா என்ன வேணுமோ அவைங்களோட அந்த பர்சனல் திங்ஸ மட்டும் தான் அவைங்க கொண்டு வர போறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எல்லாத்துக்குமே சேர்த்தி ஒரு ஆளுக்கு குறைந்தபட்சம் 3000லேருந்து அதிகபட்சமா 5000 வரைக்கும் நீங்க வந்து ரென்டல் அவைங்ககிட்ட கலெக்ட் பண்ணலாம். அப்போ ஒரு ரூமுக்கு 3 டூ 5 பேர நீங்க ஏத்தலாம். இதே வந்து ரூம் பெருசா இருக்கு அப்படின்னா 5, 6 பேர் கூட நீங்க சேர்த்திக்கலாம். இதுலயே டபுள் பெட் கூட நீங்க போடலாம். இல்ல சிங்கிள் பெட் கூட நீங்க போடலாம். டபுள் பெட்டா போட்டீங்க அப்படின்னா,
5 பேர் தங்குற ரூம்ல நீங்க 6 பேர கூட தங்க வைக்க முடியும். சிங்கிள் பெட்ட போட்டீங்க அப்படின்னா, 5 பேர் தான் தங்க வைக்க முடியும். இல்லன்னா 4 பேர தான் தங்க வைக்க முடியும். உங்களோட அந்த இடத்தோட ரூமோட ஸ்பேஸ பொறுத்து தான் உங்களுக்கு எத்தன பேர அதுல சேர்த்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்படி நீங்க பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு ரூ. 5,000 வாடகை, இல்ல ஒரு ரூ. 3,000 வாடகை அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப 5 15 ஒரு ரூமுக்கே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 15,000 வாடகை கிடைக்குது. இதே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 வீடு இருக்கு அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு உங்களுக்கு 15,000 அப்படின்னா, அப்ப 2 வீட்டுக்கு உங்களுக்கு ரூ. 30,000 ஆச்சு. இதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, 2ண்ட் ஃப்ளோர்லயே 2 வீடு இருக்கு உங்களுக்கு. அதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா 15, 15, 30. அப்ப ஆக மொத்தம் இந்த 4 வீட்ல மட்டும் சேர்த்தி உங்களுக்கு கிட்டத்தட்ட ரூ. 60,000 உங்களுக்கு வாடகை மட்டுமே வருது. இது எப்படி கிட்டத்தட்ட 10 மாசம் நீங்க கணக்க வச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 6,00,000 இதுல தாராளமா கிடைக்கும். அதுக்கப்புறம் 12 மாசமா நீங்க 1 வருஷம் கால்குலேட் பண்ணும்போது, உங்களுக்கு அதுல கிடைக்கிற பெனிஃபிட் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கங்க. இது வந்து நான் ஒரு தோராயமா சொன்ன கணக்கு தான். ஆனா, இந்த மெத்தேடு தான் பார்த்தீங்க அப்படின்னா, நெறையா பேரு ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவைங்க ஒரு யூனிக்கான மெத்தேடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறையா பேருக்கு இது தெரியாதனால, மெயினா சென்னை, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, மதுரை இந்த மாரி ஏரியாலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி தான் ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்து மெயினா சொல்லணும் அப்படின்னா, நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கிறவைங்க, படிக்கிறவைங்க இவங்களுக்கெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில ஒரு செக்யூரான ரூம் வேணும்னு நினைக்கும்போது, கண்டிப்பா முதல் சாய்ஸா இந்த மாரி இருக்கறனால, இத வந்து சூஸ் பண்ணி கண்டிப்பா நெறைய பேர் வந்து ரென்டலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொன்ன வந்து அளவு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன போகலாம். ஏன்னா, உங்களோட ஏரியால எந்த அளவுக்கு வாடகை போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்க ஏத்தி இறக்க முடியும். அதுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும். அதே மாரி லீஸ் அக்ரீமெண்ட்டும் நான் சொன்னதுல வந்து இப்ப 5,00,000 10,00,000 சொல்றேன் அப்படின்னா, உங்களோட ஏரியாவ பொறுத்து லீஸ் அமௌண்ட்ட பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முன்ன பின்ன ஏற இறங்கவும் செய்யும். எப்படி பார்த்தாலும் நீங்க ஒரு கணக்கு போடுறீங்க அப்படின்னா, நான் சொன்ன கணக்கோட வச்சு உங்களோட ஏரியால எந்த அளவுக்கு வாடகைக்கு போகுது, நான் சொன்ன மெத்தேட்ல உங்களோட ரூம் ஸ்பேஸ் என்ன? அதுல எத்தன பேர தங்க வைக்க முடியும்? நான் சொன்ன டபுள் ஃப்ளோர் பெட் இருக்கு, சிங்கிள் பெட் இருக்கு. இந்த மாரி எந்த மாரி நீங்க வந்து பெட் அரேஞ்ச் பண்றீங்க? உங்களோட ஐடியா என்ன? உங்களோட செட்டப் என்ன? எல்லாத்தையுமே நீங்க பிளான் பண்ணி பக்காவா யோசிச்சு இதை வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா, இத வந்து ஒரு பிசினஸா பண்ணும்போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல லாபம் கிடைக்கும். நம்ம நெறைய பேர் வந்து என்ன பண்ணுவோம், நான் ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல எதுலாவது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா நமக்கு நெறைய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனா ஷேர் மார்க்கெட்ல போட்டு ஒரு வேள வந்து நமக்கு அது லாஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இந்த மாரி ஒரு யூனிக்கான பிசினஸ நம்ம சூஸ் பண்ணி பண்ணும்போது, நமக்கு இதுல கிடைக்கிற பெனிஃபிட் அப்படிங்கிறது, உங்க கண்ணு முன்னாடி நீங்க 100% பார்க்கவும் முடியும். இத வந்து உணரவும் முடியும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வித்தியாசமான பிசினஸ். இந்த மாரி நெறைய பிளான வந்து வேலைக்கு போற ஒரு சிலர சூஸ் பண்ணி, சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாரி ஏரியாக்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் கிடையாது. நெறைய ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி தான் ஏதாவது ஒரு அபார்ட்மெண்ட்ட சூஸ் பண்ணி, இப்ப நான் சொன்ன மெத்தேட விட ஒரு படி மேலேயே போயி, இத வந்து பல மடங்கு பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல மட்டும் மிகப்பெரிய அளவுல லட்சக்கணக்குல லாபங்கள் ஈட்டி, அத வச்சு மட்டுமே நெறைய அசட்ட வந்து அவைங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நண்பா ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் தந்திரம் அப்படிங்கிறது. இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா, இத பத்தின கருத்து எதுவா இருந்தாலும் மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாரி வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.